ஓம் சரவண பவ. வேலும் மயிலும் சேவலும் துணை. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மாரீஸ்வரி. இந்த வாராகி அம்மன் ஃபோட்டோ 2 வருஷத்துக்கு முன்னாடி மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினது தாங்க. 250 வாங்கினேங்க. ஆனால் பார்த்தா சைஸ் சின்னதாக வந்துருக்குங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அம்மா அழகாக இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டேங்க. இந்த டப்பாவில் இருக்க மண் வந்து என்னுடைய குலசாமி கருப்பு சாமிங்க. மதுரையில் இருக்க 18ஆம் படி கருப்புசாமி கோயிலோட மண்ணுங்க. காலையிலேயே பூஜை அறையை நல்லா தொடச்சி மஞ்சளில் குங்குமம் போட்டுக்கிட்டேங்க. இந்த முருகன் ஃபோட்டோ வந்து 4 நாளைக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் 170 ஆர்டர் போட்டிருந்தேங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதுமா எனக்கு கையில் கிடச்சிருச்சுங்க. இந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் என்னுடைய ஃபேவரட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வெள்ளிலேயே சின்ன காமாட்சி விளக்கு வச்சுருக்கேங்க. இது நம்மளுடைய வேலுங்க. இது தெரியும்ல, நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்கல்ல. அப்புறம் குட்டி விளக்கு 2 வச்சுருக்கேங்க. அது எங்கள் அப்பாவோட விசிட்டிங் கார்டுங்க. எங்கள் அப்பா பில்டிங் பெயிண்ட் கான்ட்ராக்டராக இருக்கார். அதனால் அவர் விசிட்டிங் கார்டை எப்போயுமே பூஜை அறையில் வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பேங்க. அவருக்கு கான்ட்ராக்ட்லாம் நிறையா கிடைக்கணும் அப்படின்னு. இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப பழசுங்க. எங்கள் அத்தைக்கு அவங்க அத்தை கொடுத்ததுங்க. அதை எனக்கு கொடுத்தாங்க. நான் பத்திரமா வச்சுருக்கேங்க. நான் ஏற்கனவே இருந்த முருகன் ஃபோட்டோவை எடுத்து பத்திரமா கீழே வச்சுருக்கேங்க. அதை நாளைக்கு கடையில் போய் வச்சுருவேங்க. ஃபஸ்ட் ரேக்கில் இவ்வளோ தாங்க இருக்குது. கீழே வந்து குட்டி முருகன் ஃபோட்டோ, 3 விநாயகர் சிலை இருக்குங்க. அதில் 2 வந்து எங்கள் ஹஸ்பண்டுக்கு கிஃப்டாக வந்ததுங்க. பஞ்ச பாத்திரம் வச்சுருக்கேங்க. பக்தி ஸ்டாண்ட் அங்கேயே தாங்க இருக்குது. இந்த கார்னரில் இருக்க விளக்கு வந்து சஷ்டி பூஜைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க. ஆனால் இப்போ வேல்மாறல் பூஜைக்கும் இதே விளக்கு தாங்க யூஸ் பண்ணுறேன். இது போன வருஷம் கார்த்திகைக்கு வாங்கினதுங்க. அதுக்கப்புறம் இந்த விளக்கு வாராகி அம்மனுக்கு விரதம் இருக்கும்போது இந்த விளக்கு போட்டுக்குவேங்க. அது பஞ்சபத்திரங்க. இந்த குட்டி குட்டி பிளேட்ஸ் எதுக்கு வச்சுருக்கேன்னா, நான் தீபம் போடும்போது கீழே வந்து ஆயில் லீக் ஆகும் இல்லையா, அதுக்காக வச்சுருக்கேங்க. இந்த காமாட்சி விளக்கு அந்த கிரைனைட் கல்லில் போட்டு ஏற்றுக்கிறதுங்க. இது பேர் என்னன்னு தெரியலங்க. இதை தண்ணி ஊற்றி நம்ம பூ போட்டு வைக்கோம்னா இது ரொம்ப பழசாயிருச்சுங்க. உள்ளே வந்து சரியாக கோட்டிங் பண்ணாதனால அந்த இதெல்லாம் அரிச்சிருச்சுங்க. அந்த டம்ளர் டவராலாம் எதுக்கு வச்சுருக்கேன்னா, நம்ம பாலாபிஷேகம் தயிரபிஷேகம்லாம் பண்ணுறேன்ல, அதெல்லாம் இதில் தாங்க ஊற்றி வச்சுப்பேன். சூட டப்பாங்க. சூட டப்பாக்கு கீழே இருக்கிறது கற்கண்டு டப்பாங்க. நேற்று நைட்டே லெமன் பூவு மல்லிப்பூ எல்லாம் வாங்கி வச்சாச்சுங்க. பக்தி பாக்கெட் வாங்கி வச்சுருக்கேங்க. இந்த கீழே இருக்க ப்ளூ கலர் பக்தி அவ்வளோ வாசமாக இருக்குங்க. வீடே வாசமாக இருக்குங்க. அந்த விளக்கு வந்து கோயிலில் ஏதாவது விளக்கு பூஜை வச்சா அதை எடுத்துகிட்டு போய்க்குவேங்க. இங்கே தாங்க நான் விளக்கேற்றிட்டு சூடம் பருத்தி பத்தி பருத்தி வச்சுருவேங்க. அவ்வளோதாங்க மேலே இருக்கிறது. கீழே வந்து என்ன இருக்குன்னு பார்த்தா, அந்த நோட் வந்து என்னுடைய கடையோட அக்கௌண்ட்ஸ் நோட்டுங்க. ஃபேன்சி ஸ்டோரோட அக்கௌண்ட்ஸ் நோட்டுங்க. லாஸ்ட் மந்த் நோட்டுங்க. அதை அங்கே பத்திரமா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கூடையில் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்த குங்குமம் சந்தனம் பிரசாதம்லாம் இருக்குங்க இல்லையா, அதை வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேங்க. இந்த கூடை வந்து கோயிலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி வாங்கினது. ஆனால் இது வரைக்கும் எந்த கோயிலுக்கும் எடுத்துகிட்டு போனதே இல்லை. அந்த சொம்பு வந்து நம்ம கோயிலில் வந்து பாலாபிஷேகம் பண்ணுறதுக்காக இதில் தாங்க பால் எடுத்துகிட்டு போவேன். அப்புறம் இந்த பலகை இதில் தாங்க வந்து சஷ்டி சாமி கும்பிடுவோம். அந்த ஓல்டு முருகன் ஃபோட்டோவை எடுத்து கீழே வச்சுருக்கேங்க. அதை கொண்டுட்டு போய் சீக்கிரமாக கடையில் மாட்டி வச்சுருவேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.